இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு பெந்தகோஸ்து என்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டு காலத்தில் பல்வேறு விழாக்களை திருச்சபை நமக்கு வகுத்து கொடுக்கின்றது. இந்த திருவிழாக்கள்ல மிக அதிகமாக இயேசுவினுடைய வாழ்க்கை சூழலை பின்பற்றுகின்ற வழிபாட்டு முறைகள், குறிப்பாக அவருடைய பிறப்பில் துவங்கி இறப்பு வரை, மீண்டும் உயிர்ப்பு விண்ணேற்றம் வரை சிறப்பாக வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போல புனிதர்களுடைய விழாக்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அன்னையினுடைய விழாக்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. பல்வேறு மறையுண்மைகளை வலியுறுத்துகின்ற, அது மூவர் இறைவனாகட்டும் அல்லது கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவாகட்டும் என்று சொல்லி பல்வேறு நிகழ்வுகளையும் திருச்சபை நமக்கு வழிபாட்டு ஆண்டு காலத்தில் தொகுத்து கொடுக்கின்றது. அதே சமயத்தில் ஆவியானவருக்கு என்று ஒரு விழா இருந்தால் அது இன்றைய தினம் பெந்தகோஸ்து பெருவிழா. பெண்டகாஸ்ட் என்பதற்கு 50ஆம் நாள் என்ற அர்த்தம். 50ஆம் நாளிலே ஆவியானவர் அப்போஸ்தலர்களின் மீது இறங்கிய அந்த மாபெரும் நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இது ஆவியானவருக்கு மாத்திரம் விழா அல்ல, மாறாக அகில உலக திருச்சபையும் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றது. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை என்ற ஒரு வித்து முளைத்து எழுந்தது என்றால் அது இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் தான். பெந்தகோஸ்து பெருவிழாவில் தான் சீடர்கள் தங்களை தேடி வந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து திருமுழுக்கை கொடுக்கின்றார்கள். அன்றைக்கு திருச்சபை தன்னுடைய துவக்கத்தை பெறுகின்றது. எனவேதான் திருச்சபையை பொறுத்தவரை பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு முன், பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பின் எப்படி வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டதோ, அதே போல திருச்சபையினுடைய வரலாறு பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு முன், பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பின் என்று பிரித்து ஆராயப்பட வேண்டிய ஒன்று. பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு முன்பாக இருந்த திருச்சபை கிறிஸ்து நேரடியாக அந்த சீடர்களுக்கு போதிக்கின்றார். அவர்கள் நேரடி செய்தியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அந்த 12 திருத்தூதர்களும் இயேசுவினுடைய அனுபவங்களை நேரடியாக பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அன்றைக்கு அவர்கள் ஒரு கூட்டு சமூகமாக இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் எப்பொழுது இயேசு இறந்தாரோ அப்பொழுது அவருடைய இந்த போதனை, அவருடைய இந்த தீவிரம், இவை அனைத்தும் குறைந்து மங்கி மக்கி ஒரு மூலையில் அவர்களை உட்கார வைக்கின்றது. பூட்டியிருந்த அறைகளுக்குள்ளாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்கள். வெளியே வருவதற்கு தயக்கம். காரணம், இயேசுவின் பெயரை சொன்னால் எங்கே தங்களை இல்லாமல் செய்து விடுவார்களோ என்ற பயமும் அச்சமும். இதற்கு மத்தியில தான் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர்களின் மீது இறங்குகின்றார். திருத்தூதர்களின் மீது இறங்கிய ஆவியானவர் அவர்களை மூலையில் முடக்கி வைக்கின்ற ஒரு மனிதர்களாக அல்ல, மாறாக வீரியம் கொண்டு எழுந்து போதிக்கின்ற தூதர்களாக, திருத்தூதர்களாக மாற்றுகின்றார். எப்பொழுது ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்களோ அந்த நாள் அவர்களுக்கு அதிசயத்தின் நாளாக, தங்களுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நாளாக, ஆவியின் வல்லமையினால் தூண்டி எழுப்பப்படுகின்ற ஒரு உன்னதத்தின் நாளாக அது மாறுகின்றது. எனவேதான் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அவர்கள் கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்த அவர்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து போதிக்கின்றார்கள். இயேசுவின் நற்செய்தியை முதலாக அந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அதுவரை அவர்களுக்கு அச்சமும் பயமும் இருந்தது. இப்பொழுது தெளிவும் தெம்பும் கிடைத்தது. அன்றைக்கு போதித்த மக்கள்
நற்செய்தியை தங்களுடைய தாய்மொழியிலே கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். அதைத்தான் முதல் வாசகம் அழகாக சொல்லுகின்றது. எத்தனையோ இனத்தவர் கூடி வந்திருந்த அந்த வேளையில் பேசிய கலிலேயருடைய மொழியை தங்களுடைய தாய்மொழியில் அவர்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். மிக பெரும் அதிசயம் நடக்கின்றது. அது மாத்திரமல்ல, அன்றே அவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். திருச்சபை துவங்கப்படுகின்றது. திரு அவை தன்னுடைய அத்தியாயத்தை துவங்குகின்றது. அதனாலதான் திரு அவை பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு முன், பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பின் என்று சொல்லி பிரித்து பார்க்கப்பட வேண்டும். அப்ப ஆவியின் வல்லமை எங்கே இருக்கின்றதோ அங்கு உயிரோட்டமுள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், சிறப்பான ஒரு நற்செய்தி பணி இருக்கும், அடுத்தவர்களுக்கு இயேசுவை பற்றிய ஒரு செய்தியையும் மீட்பின் செய்தியையும் தெளிவாக கொடுக்கக்கூடிய தூதர்கள், சீடர்கள் இருப்பார்கள். கேட்கின்ற மக்கள் அத்தனை பேரும் உள்ளம் குத்துண்டவர்களாய் மனம் மாற்றம் பெற்று மீண்டும் ஆவியினால் தூண்டி எழுப்பப்பட்டு திருமுழுக்கை பெறுவார்கள். இதான் அன்றைய சூழல், பெந்தகோஸ்து பெருவிழாவினுடைய ஒரு சூழல். இன்றைக்கு பெந்தகோஸ்து பெருவிழா 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு 2 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஆவியினுடைய செயல்பாடுகளை குறித்தும், இரண்டாவது திரு அவையினுடைய செயல்பாடுகளை குறித்தும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும், புரிந்து கொள்ள வேண்டியதும், சீர்திருத்த வேண்டியதும் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது இறங்கிய பொழுது அவர்கள் மறைபரப்பு பணியை தங்களுடைய முழு முதல் பொருளாக கொண்டு போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த மறைபரப்பு பணிக்காக, நற்செய்திக்காக, இயேசுவிற்காக தங்களுடைய இன்னுயிரை இழப்பதற்கு அவர்கள் முன் வருகின்றார்கள். உயிரையும் நற்செய்திக்காக இழக்கின்ற அந்த உன்னதமான, உயர்தரமான, எவராலும் அடித்து நொறுக்க முடியாத ஒரு உறுதிப்பாட்டிற்குள் அவர்கள் வருகின்றார்கள். அதான் ஆவியானவருடைய வல்லமை. கற்றறிந்தவர்கள் அல்ல, நன்றாக பேசக்கூடியவர்கள் அல்ல, அல்லது எல்லா மறையுண்மைகளையும் தங்களுக்குள்ளாக அலசி பார்த்து வெளிப்படுத்துகின்ற மனிதர்கள் அல்ல, மாறாக எளிய மனிதர்களை அன்றைக்கு ஆவியானவர் பயன்படுத்துகின்றார். எந்த எளிய மனிதர்களை இயேசு தேர்ந்தெடுத்தாரோ அதே எளிய மனிதர்களை ஆவியானவர் வல்லமையோடு பயன்படுத்துகின்றார். அவர்கள் உயிருக்கு அஞ்சவில்லை, எந்த மக்களுக்கும் அவர்கள் பயப்படவில்லை, எந்த அதிகாரத்திற்கு முன்பும் அவர்கள் தலைவணங்கவில்லை. மாறாக அவர்கள் எந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டார்களோ அந்த உண்மையின் செய்தியை உலகிற்கு அறிவித்தார்கள். அதற்காக உயிரையும் கொடுத்தார்கள். இது அன்றைய திருச்சபை. அது மாத்திரமல்ல, அன்றைய திருச்சபையில் இந்த செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று அதிலே உண்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, திருத்தூதர் பணிகள் அழகாக அதை எடுத்து காட்டுகின்றது. அவருடைய வாழ்க்கை முறையே மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு சிறப்பாக அமைந்திருந்தது. ஒன்றாக கூடினார்கள், அப்பத்தை பிட்டு உண்டார்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விற்று வந்த அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். அதை அவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் பெந்தகோஸ்து பெருவிழாவின் வழியாக தூண்டி எழுப்பப்பட்ட திரு அவையில் ஒரு புதிய நெறிமுறையை அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இது அன்றைய திருச்சபை. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வழிகாட்டிகளாக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு ஒளியை காட்டினார்கள், அவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுத்தார்கள், உண்மையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எவரையும் அதிகாரம் செய்கின்ற அல்லது ஆளுகின்ற மனிதர்களாக அல்ல, அவர்களுக்கு பணிவிடை புரிகின்ற மனிதர்களாக இருந்தார்கள். எனவேதான்
பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்திற்குள் செல்லுகின்ற பொழுது அழகு வாயிலிலே அமர்ந்திருந்த அந்த முடமான மனிதரை பார்த்து சொன்னார்கள், எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்லுகின்றேன், எழுந்து நட. அவர்கள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் குவிக்கின்ற மக்களாக இல்லை, மாறாக அந்த எளிய மனிதர்களுக்கு பணிவிடை புரிகின்ற திருத்துதர்களாக இருந்தார்கள். இது அன்றைய திருச்சபை. 2000 வருடங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்றால், இன்றைக்கு இந்த 2 காரியங்களையும் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று ஆவியானவருடைய செயல்பாடுகள், இரண்டாவது திருச்சபையினுடைய செயல்பாடுகள். இன்றைக்கு ஆவியானவருடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? உண்மையை உரைப்பது, நீதிக்காக போராடுவது, நற்செய்திக்காக உயிர் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு உதவுவது, இரக்கப்படுவது, அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவது, கண்ணில் கண்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பகிர்ந்து கொடுப்பது, எளிய மனிதர்களுக்கு பணியாற்றுவது, தொண்டாற்றுவது, இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடுகள். இன்றைக்கு இந்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எத்தனை மனிதரோடு, எத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, எத்தனை திருமுழுக்கு பெற்ற அன்பர்களுக்குள்ளாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே இந்த ஆவியானவருடைய அந்த தூண்டுதலை, வேற ஒன்றும் இல்லை, ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா நம்முடைய மனசுல இருக்கிறார், மனசாட்சியில. இந்த மனசாட்சியினுடைய தூண்டுதலை கூட வெறுத்து ஒதுக்கி அதை நிராகரித்து மனசாட்சிக்கு விரோதமாக செய்கின்ற செயல்கள் எத்தனை எத்தனை சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்டோம்னா உலகம் போகுது, உலகம் அப்படி சொல்லுது, இது அப்படி சொல்லுது, அதனால நான் மட்டும் இருந்து என்ன சாதிக்க போறேன்? இன்றைக்கு அப்படி ஒரு சமாதானத்தை காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு இந்த ஆவியானவரை முடக்கி வைத்திருக்கின்றோம். திருமுழுக்கிலே பெற்ற அதே ஆவியானவர் தான் பெந்தகோஸ்து பெருவிழாவில் இறங்கிய அதே ஆவியானவர். ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் அன்றைக்கு வீரியத்தோடு செயல்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கு திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நமக்குள் அந்த வீரியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு மனசாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லது இந்த உலக போக்கின்படி நாம் வாழ்ந்து சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம். அப்ப எப்படி ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்மிலே வெளிப்படும்? எங்கே உண்மை உறுதியாக உரைக்கப்படும்? எங்கே நீதிக்காக போராடுவோம்? எப்பொழுது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவோம்? எப்பொழுது ஒளியாக நாம் மாறுவோம்? எப்பொழுது நம்முடைய உதவிக்கரத்தை அடுத்தவர்களுக்கு நீட்டுவதற்கு நாம் முன் வருவோம்? ஏன்னா இங்கே ஏற்கனவே ஆவிக்குரிய அந்த தூண்டுதல்களை எல்லாம், ஆலோசனைகளை எல்லாம் நாம் முடக்கி சுருக்கி வைத்திருக்கின்றோம். ஆவிக்குரிய செயல்பாடுகள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலிருந்து எப்படி வெளிப்படும்? வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக மலரும். அதுதான் பெந்தகோஸ்து பெருவிழா. ஆவியை முடக்கி வைத்துக் கொண்டு அல்லது கட்டுப்படுத்தி கொண்டு மட்டுப்படுத்தி கொண்டு செயல்படுவதல்ல, மாறாக ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஏன்னா இங்க ஆவியானவர் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? உண்மையாயிரு, நீதியாயிரு, அடுத்தவர்களுக்கு உதவுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனா வெளியில வேறொரு ஆவியானவரை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனது உலகம் சுயலாபத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய சுயநலம் மட்டுமே போதும் என்று சொல்லி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய சுயலாபத்திற்காக அடுத்தவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நியதியை வகுத்து வைத்திருக்கின்றது. எனவே இந்த ஆவியானவரை விட இந்த உலகம் சொல்லுகின்ற ஆவியானவருடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கின்றது. எங்க ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு? அன்றைக்கும் இருந்தது இதே தூண்டுதல், இதே போராட்டம் இருந்தது. ஆனால் அந்த திருத்தூதர்கள், அந்த திருமுழுக்கு பெற்ற மனிதர்கள்
ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். உலகம் காட்டுகின்ற போக்கை அவர்கள் வெறுத்து தள்ளினார்கள். எனவேதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் புதிதாக உருவானார்கள். அதுதான் ஆவிக்குரிய செயல்பாடு. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளை மீண்டும் சிந்தித்து பார்த்து மாற்றி அமைத்துக் கொள்வோம். இரண்டாவது, திருச்சபையினுடைய செயல்பாடுகள். ஆவிக்குரிய செயல்பாடு ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற செயல்பாடு. திரு அவை என்ற ஒட்டுமொத்த ஒரு பிரதிநிதித்துவம் பெற்ற அந்த அமைப்பின் வழியாக இயேசுவினுடைய மனவாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு அவை என்ற மிக பெரும் அமைப்பின் வழியாக இன்றைக்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஆவிக்குரியதாய் அமைந்திருக்கின்றன, அதையும் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஒரு தனி மனித வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடு மாத்திரமல்ல, மாறாக ஒரு குழுவாக, ஒரு கூட்டு சமூகமாக, திரு அவையாக நாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வழிகாட்டும் திருச்சபையாக இருந்தது. இன்றைக்கு பல நேரங்களிலே வெற்று வழிபாட்டு திருச்சபையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு வழிகாட்டும் திருச்சபை வீதிகளுக்கு வந்தது. சீடர்கள் வீதிகளுக்கு சென்றார்கள், மக்களோடு உறவாடினார்கள், அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அங்கே இயேசு பகிர்ந்து கொடுக்கப்பட்டார். இயேசுவும் சீடர்களும் வீதிக்கு வந்து மக்களோடு மக்களாக ஒன்றாகி அவருடைய எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் தங்களுடைய நற்செய்தியை பகிர்ந்து கொடுத்து அவர்களை அன்றாட வாழ்க்கைக்கு தயார் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு அச்சம், இன்றைக்கு திரு அவை வெற்று வழிபாட்டு திருச்சபையாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம். காரணம், இன்றைக்கு வழிபாட்டை பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு வழிபாடு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த வழிபாட்டில் குருவானவர் அணிகின்ற உடைகளில் தொடங்கி பீடத்தில் பயன்படுத்துகின்ற பூக்கள், அலங்காரங்கள், அல்லது பாடகர் குழுவினுடைய பாடல்கள், அல்லது சிறப்பான அழகான ஆடம்பரமான ஆலயங்கள் என்று சொல்லி வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிலே பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நாம் செய்கின்றோம். அதிலே பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் நாம் கவனமாக கையாளுகின்றோம். ஒரு வழிபாட்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை எடுக்கின்றோம். அது வாசகம் வாசிப்பதில் தொடங்கி அடுத்தது எந்தெந்த மறையுரையாகட்டும் அல்லது மன்றாட்டுக்களாகட்டும் மிக அதிகமான தயாரிப்புகளை மேற்கொள்ளுகின்றோம். இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இங்கு கொண்டாடப்படுகின்ற இத்தனை சிறப்பான வழிபாடு இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கின்றதா? இந்த திரு அவை அதை வீதிக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் எடுத்து சென்றிருக்கின்றதா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த வழிபாடு இந்த ஆலயத்திற்குள்ளாக மிக அழகாக கொண்டாடிவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியேறியவுடன் அதை நாம் எந்த அளவுக்கு வீதிகளுக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறி. அன்றைக்கு வழிகாட்டும் திருச்சபையில் இருந்த அதே திருத்தூதர்கள் வீதிகளுக்கு சென்றார்கள், வீடுகளுக்கு சென்றார்கள், மக்களோடு ஒன்றாக இருந்தார்கள். அவருடைய உணர்வுகளை ஆண்டவரிடம் எடுத்து சொன்னார்கள். அதற்கு ஏற்ற பதிலை ஜெபத்தின் வழியாக பெற்றுக் கொடுத்தார்கள். அவருடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து அவர்களோடு சிறப்பாக வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு வழிபாட்டு திருச்சபையில் இந்த 1 மணி நேர வழிபாடு அல்லது 2 மணி நேர ஆராதனை அல்லது சில ஜெபங்களை மிகச் சிறப்பாக நாம் தயாரித்து விட்டு அன்றாட வாழ்க்கைக்கு செல்லுகின்ற பொழுது வழிபாடு வேறு வாழ்க்கை வேறு என்று சொல்லி பிரித்து கொள்ளுகின்ற பொழுது எங்கே திரு அவையினுடைய செயல்பாடு இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறி. அன்றைக்கு நீதிக்காக போராடுகின்ற திருத்துதர்களாக இருந்தார்கள். புனித பவுலடியார் அழகாக சொல்லுவார், என்னுடைய வழக்கை சீசரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நீதிக்காக அவர் போராடுவார். அதன்படி அவர் ரோமைக்கு அழைத்து செல்லப்படுவார். அது மாத்திரமல்ல,
அநியாயமாக தண்டிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு திருச்சபையாக அது இன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. நிதியை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற திருச்சபையாக இருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம், நிதிக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம். காரணம், இன்றைக்கு நம்முடைய சொத்துக்களை, செல்வங்களை நாம் வளர்த்தெடுத்திருக்கின்றோம். ஒரு ஆலயம் என்றால் அந்த ஆலயத்திற்கு தேவையான சொத்து, அந்த ஆலயத்திற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதற்கான எல்லா கட்டுப்பாடுகள் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை நாம் வளர்த்தெடுத்திருக்கின்றோம். ஒரு திருச்சபையை காப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தேவையான நிதியை பல விதங்களிலே நாம் பெருக்கி இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு திருச்சபை எங்கே இருக்கின்றது என்பது நாம் கேள்விக்குறியோடு பார்க்க வேண்டியுள்ளது. காரணம், நீதிக்காக போராடுகின்ற பல்வேறு நல்ல மனிதர்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு திரு அவை எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்களுக்கு பின்னிருந்து அவர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவர்களை புறம் தள்ளி, அவர்களை இல்லாமல் யார் யார் கைக்கெல்லாம் கொடுக்கணுமோ, காவு கொடுக்கணுமோ அவர்களுக்கு காவு கொடுத்து விட்டு இன்றைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற திரு அவையாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம். இதுக்கு எடுத்துட்டோம்னா பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அருட்தந்தை ஸ்டான் சுவாமி இன்றைக்கு சிறைச்சாலையிலே செய்யப்படாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திருச்சபை குரல் எழுப்பியது எதுவரை? செய்திகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் முடிந்தால் ஆங்காங்கே சில போராட்டங்களை எடுத்ததை ஒழிய ஒரு உன்னதமான ஒரு போராட்டத்திற்காக, அந்த பழங்குடியின மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு அருட்தந்தையை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம், காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற உதாரணங்களை சொல்லலாம். காரணம், எங்கே தன்னுடைய சொத்துக்களுக்கும் தன்னுடைய நிறுவனங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு காரணத்திற்காக இத்தனையும் பாதுகாக்க வேண்டும், இது இருந்தால் மாத்திரமே திருச்சபையை வழிநடத்த முடியும் என்பதற்காக நிதியை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டு நீதியை நாம் விலை பேசிக் கொண்டிருக்கின்றோமோ என்ற ஒரு அச்சம் எழுந்து கொண்டிருக்கின்றது. திருவையினுடைய செயல்பாடு இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. திருச்சபைகளாக அன்றைக்கு இருந்தது. காரணம், வீதிக்கு வீதி அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே உள்ளத்தோடு கூடி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நிறுவன திருச்சபையாக மாறி, நிறுவனமாக மாறிவிட்டதோ என்ற ஒரு அச்சம். இன்றைக்கு ஒரு நிறுவன திருச்சபையாக, அமைப்பு முறையிலான ஒரு சபையாக அது மாறிவிட்டதோ என்ற ஒரு அச்சம். அமைப்புகள் தேவை. அமைப்புகள் என்றைக்குமே தன்னுடைய மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கும் பணி செய்வதற்குமான அமைப்புகளாக இருக்க வேண்டும். மாறாக அமைப்புகளை தற்காத்துக் கொள்வதற்கான அமைப்புகள் ஒருபோதும் சிறப்பான அமைப்புகளாக மாறாது. ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அது பல்வேறு படிநிலைகளை வைத்திருப்பது. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு காரியங்கள் இருக்கும். அங்கு ஒரு முதலாளிக்காக இந்த தொழிலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல். இது நிறுவனம். ஆனால் இந்த திருச்சபை கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. திருச்சபையினுடைய பிறப்பு விழாவை பெந்தகோஸ்து பெருவிழாவில் கொண்டாடுகின்ற பொழுது அது யதார்த்த திருச்சபையாக இருந்தது, எதேச்ச அதிகார திருச்சபையாக அல்ல. இன்றைக்கு ஒருவேளை அது இதை நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு சட்டங்கள்,
பல நிலைகளிலே பல சூழ்நிலைகளிலே திருச்சபை சட்டங்களை கூட தங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு பயன்படுத்துகின்ற அதிகாரமிக்க திருச்சபையாக இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்விக்குறி மச்சமும் நமக்கு இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இன்றைக்கு மீண்டும் அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தின் வழியாக நாம் புதிய ஒரு திருச்சபையை அல்லது இந்த திருச்சபைக்குள் ஒரு புதிய காற்றை புகுத்துகின்ற மனிதர்களாக நாம் மாறுவதற்கான கேள்விகள் இவை அனைத்தும். யதார்த்த திருச்சபை வேண்டுமா? எதேச்சதிகார திருச்சபை வேண்டுமா? யதார்த்த திருச்சபையில் ஒருவரோடு அந்த உறவுகள், அந்த சமநிலைகள் இவை அனைத்தும் பின்பற்றப்பட்டன, இவை அனைத்தும் இருந்தன. எதேச்சதிகார திருச்சபையிலே தலைமை ஒரு பக்கம், மக்கள் இன்னொரு பக்கம், தலைமையினுடைய ஒற்றை வார்த்தைக்கு மாத்திரமே இருக்கின்ற கூட்டமாக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல். இயேசு அழகாக சொல்லுவார், நான் என் ஆடுகளை அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. அப்படின்னா ஆடுகளுடைய குரலை கேட்கின்றாயன். இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பு உள்ளங்களே, அருமையான சொந்தங்களே, இரண்டு காரியங்களையும் சிந்தித்து பார்க்கின்றோம். தூய ஆவிக்குரிய செயல்பாடு இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்றதா? இரண்டாவது, திருச்சபையினுடைய செயல்பாடுகளை எப்படி நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட திருச்சபையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வழிகாட்டுகின்ற திருச்சபையா? வெற்று வழிபாட்டு திருச்சபையா? நீதிக்காக போராடுகின்ற திருச்சபையா? நிதியை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற திருச்சபையா? யதார்த்த திருச்சபையா? எதேச்சதிகார திருச்சபையா? நிறுவனமாக உருவான திருச்சபையா? அல்லது திருச்சபையாக மாறி வீதியில் இறங்குகின்ற திருச்சபையா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இந்த ஆவியின் அனுபவத்தை பெற்று மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றம் இந்த திருச்சபைக்குள்ளாக புகுந்து இன்னும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அதன் வழியாக இயேசு காட்டிய அந்த வழியில் இயேசுவினுடைய லட்சியத்தை அடைவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். ஆவியானவருடைய தூண்டுதல், ஆவியானவருடைய செயல்பாடு நிச்சயமாய் நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இதுவரை இருந்த செயல்பாடுகளை நாம் அசைபோட்டு பார்ப்போம். இனி செய்ய போகின்ற செயல்பாடுகளுக்கான நியாயமான முடிவுகளை எடுப்போம். திருச்சபை வளரும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிகச்சிறந்த திருத்துதராக உருப்பெறுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆவியினுடைய வல்லமையில் வழிநடக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.